நித்யா நம்ம கூட வரணுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? வர வேண்டாமா பின்ன? நித்யாவை நம்ம கூட்டிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். இங்க அவ ஆசாசியா கிளம்ப போயிருக்காங்க. இப்ப போய் எப்படிங்க வேணான்னு சொல்ல முடியும்? அப்போ உனக்கு சஞ்சய் கல்யாணம் நடக்க வேண்டாமா? சார், இந்த பொண்ணு எனக்கு நல்லா தெரியும் சார். வசதியான வீடு பொண்ணு, திருடி கிடையாது. இப்படி திருடி தான் வசதி ஆயிட்டாங்க போல இருக்கு. என்ன சார் பேசுறீங்க? உங்க கடைக்கு நகை வாங்க வந்தா இப்படிதான் கேவலப்படுத்துவீங்களா? சார், உங்க கடையில இத்தனை சிசிடிவி கேமரா இருக்குல்ல? ஆமா. அதை போட்டு பாருங்க. உண்மையிலேயே இந்த பொண்ணு எடுத்திருந்தா நானும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி 2 பேரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க. எப்படி இருந்திருக்க வேண்டிய பொண்ணு எல்லாத்தையும் உன் வீம்பால தொலைச்சிட்டு நிக்கிற. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பர்வதா, பர்வதா. அதோ வரேங்க. ஏங்க, இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? என்னது? அதான் குளிச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? பொம்பளை தோத்தா போங்க. இந்தாங்க, இத குடிச்சிட்டு சீக்கிரம் சட்டையை போட்டு ரெடி ஆகுங்க. அம்மா, என்னது இது? சாப்பிட போற நேரத்துல காப்பியை கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏங்க, நம்ம கல்யாணத்துக்கு தானே போறோம், அங்க சாப்பிட்டுக்கலாமே. ஓஹோ, என்ன மிச்சம் பண்றியா? ஏங்க, விருந்துக்கு போனா சாப்பிடாம வர முடியுமா? அதெல்லாம் இருக்கட்டும், நாம இதுக்கு போய் தான் ஆகணுமா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? மாப்பிள்ளை பையன் பாபுவோட சின்ன வயசுல ஒன்னா படிச்ச பையன். நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டு இருக்கோம். கல்யாணத்துக்கு போகலன்னு சொன்னா எப்படி? மக்கு, நான் அதுக்காக சொல்லல. அவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். ஆனாலும் நம்ம பாபாவுக்கும் நித்யாவுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுங்க சின்ன சிறுசுக, அவங்க போயிட்டு வரட்டுமே. ஏங்க, இந்த கல்யாணம் முடிஞ்ச 2 நாள் அவங்க லீவு போட்டு வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வரட்டும். ஆனா இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நம்ம குடும்பத்தோட போயாகணும். நித்யா, அத்தை, டைம் ஆயிடுச்சுமா, இன்னும் கிளம்பலையா? தோ இப்போ கிளம்புறோம் அத்தை. சரிம்மா. மா மா, ஆ, இந்த சுடிதார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அம்மா, ஏது இது புதுசா இருக்கு? அண்ணி கொடுத்தாங்க. ஏய், அவ சுடிதார நீ எதுக்கு போடுற? கல்யாணம் ஆன புதுசுல ஏன் சுடிதார் தானே அவங்க போட்டிருந்தாங்க. இப்பதான் உங்களுக்காக அவங்க சுடிதார் வாங்குறாங்க. அதுல எனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்தாங்க. அது உனக்கு பொறுக்காதே. அதெல்லாம் இருக்கட்டும், முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயாகணும். போ, பாபு ரெடி ஆயிட்டானு பாரு. சரி அண்ணே. வாராஜி, ஏங்க, நான் சொல்றத கன்சிடரே பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? சொன்ன புரிஞ்சுக்கோ நித்யா. மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். பொண்ணுக்கும் எனக்கும் ஆகாதுங்க. நித்யா, இப்ப அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம 4 பேரும் ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம். நம்மள மாதிரி அவங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கோ. அது கரெக்ட் தாங்க. ஆனா அவனுக்கு அகைன்ஸ்டா என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு தெரியும்ல. அதெல்லாம் நீ மைண்ட்ல ஏத்திக்காத. நானே அது எல்லாத்தையும் மறந்து வந்தா கூட அவன் அங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன அசிங்கப்படுத்துவா. இதோ பாரு, நீயா உன்னை நினைச்சு கற்பனை பண்ணிக்காத நித்யா. மாப்பிள்ளை குடும்பமும் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்களுக்காகவாவது நம்ம போகணும். இல்லைன்னா அவங்க வருத்தப்படுவாங்க. என்ன நித்யா, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், என் பேச்ச நீ கேட்க மாட்டியா? சரிங்க, அத்தை கூட கல்யாணத்துக்கு கண்டிப்பா போயாகணும்னு சொன்னாங்க. நான் வரேன். சரி. என் பர்ஸ் எங்க? இங்கதான் இருக்கும் பாருங்க. இல்ல உள்ள இருக்கும். போலாமா? இதோ ஒரு நிமிஷம். சீக்கிரம். ம் ம் போலாம். வா. என்னப்பா
ரெடி ஆகலையா? கிளம்புங்க, டைம் ஆகுது. எங்கப்பா? என்ன இப்படி கேக்குறீங்க? கல்யாணத்துக்கு தான். கிளம்புறதெல்லாம் எங்கேயும் வேண்டாம். நீங்க ரெடி ஆயிட்டீங்கல்ல, அப்படியே வெளியில போயிட்டு வாங்க. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? பின்ன எங்க மருமகளுக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு நாங்க எதுக்கு போகணும்? யாரும் போக வேண்டாம். ஐயோ அம்மா, அவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கம்மா. எது என் மருமகளை விடவா? யாரா இருந்தாலும் என் மருமகளுக்கு அப்புறம் தான். நீங்களா போய் வேலையை பாருங்க. அத்தை பரவாயில்ல, போலாம். நீ சும்மா இருமா. இதுக்கு மேலேயே நாம அந்த கல்யாணத்துக்கு போனா நாங்க உன்னை காட்டி கொடுக்கற மாதிரி அந்த வேலையை நாங்க என்னைக்கும் பண்ண மாட்டோம். என்னங்க மசமசன்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? போங்க, ஆமா, போய் ஆமா. வேலையை பாருங்க. கடைக்கு போகணும். ஏய், வேலை நீ இருக்கு. இங்க நின்னுட்டு இருக்க? போ, போய் ட்ரெஸ் மாத்து போ. சரிம்மா. அத்தை, நான் தான் சரின்னு சொன்னேன்ல. அப்ப கூட நாங்க ஒத்துக்க மாட்டோமா? ஏன்னா உன்னை விட இந்த உலகத்துல எங்களுக்கு வேற எதுவும் பெருசு இல்லம்மா. வாங்க ஆண்டி, வாங்க அங்கிள். அப்பா, அவங்க வந்துட்டாங்க. இதோ வரேம்மா. அப்பா, வாங்க. வணக்கம். 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 வாங்க வாங்க. வாங்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க. உட்காருங்க சார். உட்காருங்கம்மா. ஆண்டி நித்யாவை கூட்டிட்டு வரலையா? அவ ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கூட போயிருக்காமா. ஓ, சரி சரி. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. இது சொந்த வீடு இல்லைங்க, வாடகை வீடு தான். ஓ, கவர்மெண்ட் சம்பளக்காரன். சிட்டில இவ்வளவு பெரிய வீடு வாங்க முடியுமா? அதுக்காக வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஊர்ல கொஞ்சம் பூர்வீக சொத்து எல்லாம் இருக்கு. சொத்து என்னங்க பெரிய சொத்து? 20 வருஷத்துக்கு முன்னால நான் ரொம்ப சாதாரண ஆளு. வெறும் 50,000 முதலீடா போட்டு இன்னைக்கு சிட்டிக்குள்ள 5 டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கேன். இந்த 5 கடையும் என் கையை விட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கு. ஏங்க உங்க வீரத்தை பத்தி பேசதான் நாம இங்க வந்திருக்கோமா? சரி. ஏம்மா, எங்கம்மா என் மருமக? அவ வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே இருக்கா. அட, ஆச்சரியமா இல்ல இருக்கு. கவிதா படபடன்னு நல்லா பேசுற பொண்ணாச்சே. நல்லாதான் பேசுவா, ஆனா இன்னைக்கு தான் ஓவரா வெக்கப்படுறா. அப்படியா? எங்க என் மருமக வைக்கப்படுறத நான் வந்து பாக்குறேன். பாத்துட்டு வந்துடுறேங்க. போங்க ஆண்டி. அட, ஆண்டி சும்மா இருங்க ஆண்டி. ஐயோ, ரொம்ப தான் வைக்கப்படுறீங்களோ?
உங்களை தாம நாங்க பார்க்க வந்திருக்கோம். இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? இல்ல ஆண்டி நான் வரல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்களா. இப்படி சொன்னா எப்படி விட முடியும்? வெளியே வா நீ. உன்னை ரொம்ப தைரியமான பொண்ணுல நினைச்சேன். வா வெளியே வா. எனக்கு தைரியமே இல்ல. ஆளை விட்டுருங்க. அதெல்லாம் விட முடியாதுமா. வா வெளியே வா. வா ப்ளீஸ் ஆண்டி. வா எழுந்து. இங்கே இருக்க ஆண்டி நான் வரல. அப்புறமா வர. அதெல்லாம் இல்ல இப்பதான் வரணும். வா ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. நீ பேசாம வா. ஆண்டி வா 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 வா. அட வா. வாங்க 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 வாங்க. உட்கார் உட்காரு. இல்ல ஆண்டி வேண்டாம். உட்காருமா. இல்ல ஆண்டி மாமா இருக்காரு. பாரு மரியாதைலாம். நீ சும்மா இருடி. லவ் பண்ணும்போது இந்த வெக்கெல்லாம் எங்கம்மா போச்சு? அப்பா போங்கப்பா. என் பொண்ணுக்கு உங்க பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே நான் மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்கள வந்து பேச சொல்லுன்னு தான் சொன்னேன். இப்படி ஒரு தங்கமான பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அதிர்ஷ்டலட்சுமியே எங்க வீடு தேடி வந்த மாதிரி. அதை எப்படிங்க நாங்க வேணான்னு விட முடியும்? நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்ன உடனே வரிசை தட்டோட வந்து நிச்சயம் பண்ணலான்னு தான் இருந்தோம். முதல்ல சும்மா சம்பிரதாயம் எப்படி நேர்ல ஒரு தடவை பேசிடலான்னு தான் வந்திருக்கோம். தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனால என்னங்க, பரவாயில்ல. நாங்க கூட தான் நீங்க வர்றீங்கன்னு உடனே தடபடலா சமைக்கலான்னு இருந்தோம். முடியல. ஹோட்டல்ல தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குங்க இதெல்லாம்? எங்க வீட்டுல வேலை செய்யற அம்மாவால இன்னைக்கு திடீர்னு வர முடியாம போச்சு. அதான். என் பெரிய பொண்ணு நல்லாவே சமைப்பா. ஆனா அவளுக்கு உடம்பு சரியில்லை. மாத்திரை போட்டு உள்ள படுத்திருக்கா. யாரு? நம்ம பத்மினி கண்ணு தானே? பச்சை உடம்புக்காரிங்க. அவளை போய் எதுக்கு சமைக்க சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டு? அப்போ எங்க வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? உங்க வீட்டை பத்தி எல்லா விஷயத்தையும் என் மருமக என்கிட்ட சொல்லிட்டா. ஆனா பாருங்க, உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் என் பொண்ணு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதனால என்னங்க, நானே சொல்றேன். எனக்கு ஆசைக்கு ஒரு பொண்ணு, ஆஸ்திக்கு ஒரு பையன், அளவான குடும்பம். 2 பேரும் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கேன். எல்லா பிசினஸையும் இவன் தான் பாத்துக்கிறான். ஐயோ சாரிங்க, நான் உங்களை என்கொயரி பண்றதுக்காக இதை கேட்கல. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும், அதுக்காக சொன்னேன். பத்மினி தானே? வாமா பத்மினி. நம்ம கவிதாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லியிருந்தேன்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. சாரிங்க, மாத்திரை போட்டதுனால கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அதனால என்னம்மா, பரவாயில்ல. வா வந்து உட்காரு. இருக்கட்டுங்க, பரவாயில்ல. சாப்பிட எல்லாம் எடுத்து வைமா. சரிப்பா. வாங்க சாப்பிடலாம். எதுக்குங்க இதெல்லாம் சிரமப்பட்டு ஹோட்டல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க சாப்பிடலாம். வாங்க. சரி வாங்க. வாங்க ஆண்டி. வெக்கப்பட்டது போதும், வா. சிவா, சொல்லுங்கம்மா. நான் உள்ள போய் அவங்கள எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவேன். அவங்கள கோவப்படுத்தி என்ன அடிக்கிற மாதிரி கூட பண்ணிடுவேன். சரி. நீ என்ன பண்ற, இங்க எப்படியாவது கூட்டத்தை கூட்டிட்டு. சரிம்மா. என்ன? சரி. எங்க அந்த எடுபட்ட பயலோ மானங்கிட்ட சிரிக்கீங்களோ? ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? இதோ வரேன்.
யோ நீ சோத்தை தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியாயா? நீ எல்லாம் என்னையா மனுஷன்? உன் வீட்டுல வேலை செய்யற ஒருத்திய வச்சு என் கண்ணுல விரல விட்டு ஆட்டலான்னு பாக்குறியா? நீ போய் கேஸ் கொடுத்துட்டா என்ன தூக்குல போட்டுருவாங்க. ஒரு தடவை பாக்குற வரைக்கும் தாயா ஜெயிலு, அதுக்கப்புறம் ஜெயில் ஒண்ணு புதுசு இல்ல. பாக்குறியா? எவ்வளவு சொன்னாலும் உன் கட்டைக்கு உரைக்காத. நீதான் எல்லாத்தையும் விட்டுட்டிய, மானம் கெட்டவனே. இவ்வளவு பேசுற, ரோஷம் இருந்தா வாய் திறந்து பேச வேண்டியதானே? ஏமா யாருமா நீங்க இங்க வந்து நின்னுட்டு அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? நீ யாரடி? புதுசா வந்து நடுவீட்ல உட்காந்துட்டு மணி அடிக்கிட்டு இருக்க? அடேங் வசந்தா உட்காரு உட்காரு. ஏங்க என்னங்க உங்க பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நீ யாரு அத சொல்லு. நாங்க கவிதாவை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். ஓ சம்மந்தா போறமா? சும்மா சொல்லக்கூடாது. சம்பந்திங்களுக்கு மரியாதை தரதுல நம்ம சம்பந்தி அடிச்சுக்க உலகத்துல ஆளே கிடையாது. என்ன அப்படி பாக்குறீங்க? நானும் இந்த வீட்ல சம்பந்தம் பண்ணவதான். உங்களுக்கு எல்லாம் சீனியர். சீனியர் ஆவது ஜூனியர் ஆவது இந்த ஆளு கேவலப்படுத்தணும்னு நினைச்சிட்டா யாரையும் வச்சு பார்க்க மாட்டான். போய் கேஸ் கொடுத்தாவது ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவான். இந்த ஆளை நம்பி எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஐய இவன் சோத்த வச்சானா இல்ல அசிங்கத்தை தான் வச்சானான்னு பாத்தீங்களா? எனக்கு ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதை வெளியில போனி. அடி யாரடி சொல்லிக்கிட்டு இருக்க? யார்கிட்டடி நீ பேசுற? அர்ஜுனா பாரு. ஏய் கைய விடுறி. என்ன விடுறி? ஏய் மரியாதை வெளியில போற. கைய விடுறி. வலிக்குது விடுறி. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வெளியில. உனக்கு என்ன சம்பந்தம் இல்ல நாய் போச்சு. வெளியில போடி. என்ன வரல காட்ற. போடி வெளியில. வேணாம் என்ன பண்ணீங்க? உனக்கு தான் நல்லது. வெளியில போக சொல்லிட்டு இருக்கேன். யாரடி? ஒண்ணடி வெளியில போக சொல்றேன். ஏய் வாடி. இந்த பாடி. உனக்கு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் கேட்டிட்டு வந்த? யார் என்ன விடுமா, அதுவே ஒரு சாக்கடை. அதுகிட்ட போய் அம்மா பின்னப்பா என் தங்கச்சிக்கு நல்லது நடக்கும்போது வேணும்னு இந்த பொம்பளை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. நீங்க சரியா தான் சொன்னீங்க. இது சாக்கடை. ஏய் யாரடி சாக்கடை? நீ சாக்கடை. வாயை மூடு. ஓடி வெளியில. அம்மா அப்படியே போட்டு வெச்சுக்கோ. என்னடி செய்ய முடியும்? அடிக்க மாட்டேன்னு நினைச்சீங்க. ஓடி வெளியில. வாடி. டைரி இருந்தா வாடி. விடுமா. ஓடி வெளியில. என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? மரியாதை இங்க இருந்து போயிடு. இந்த பாருங்க, போங்க. விடுமா, விடுமா நீ. ஏய் தேவேந்திரா, பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வைனா பஜார்களை பெத்து வச்சுக்கிட்டு ரவுடித்தனமா பண்ற. ஏய், என்ன எது பண்ணாலும் சொல்லு. என் பொண்ணுங்களை பத்தி பேசின கொலை பண்ணிடுவேன். என்னமோ யோகியமான பொண்ணுங்களை பெத்து வச்சுக்கிற மாதிரியே பேசுற. 3 ஓடுகாலிங்க தானையா? இப்ப சொல்ற கேட்டுக்க. இவ என் பையனுக்கு புள்ளையே பெத்துக்கல. சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா. ஏய், இருங்க, போடா. போடா. தேவேந்திரா, சொல்றது நீ கேளு. நாசமா போடா, கூட்டிட்டு போயிடுவ. போடா. நல்லா இருக்க மாட்டடா. டேய், போடி இங்கிருந்து. இருடா, பாத்துக்கறேன். உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், யாரும் நல்லா இருக்க மாட்டீங்கடா. டேய், பாத்துக்கறேன்டா உன்னை. உன்னை கூடல ஏத்தாம விட மாட்டேன்டா. பாக்குறேன்டா உன்னை. டேய், நல்லாவே இருக்க மாட்டடா நீ. பாருடா. ஓ, வாயை மூடிட்டு போ. பாரு உன்னை என்ன பண்றான்னு பாரு. நீங்க கொஞ்சம் பொறுமையா சொன்ன கேளுங்க. சொன்னா கேளுங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க. அப்பாவை கூட்டு வாமா. வா. என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி, வாங்க.